அதிமுகவோட ஆலோசனை கூட்டம் ரீசெண்டா வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதிகளுக்கும் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி சென்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அடுத்து வரப்போற 2026ல எப்படி ஜெயிக்கணும், நடந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷன்ல ஏன் தோத்தோம், இப்படி நிறைய ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாவே வரவேற்பு இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா கூட்டம் வந்து சென்னை தொகுதிக்கான கூட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்ட காமிக்கணும். என்னதான் தேர்தலில் வந்து நம்ம தோல்வியை சந்திச்சாலும் இபிஎஸ் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும்போது சும்மா அலற வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஆமா, எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க, உள்ள வருவாங்க போவாங்க, வெளியே நின்று எல்லாருமே வரவேற்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து போட்டு பேப்பர், கலர் பேப்பரை பறக்க விட்டுருக்காங்க. அந்த பேப்பர் போய் அவரோட காரை ஃபுல்லா மூடிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. எப்படியோ உள்ள எல்லாம் போயாச்சு, ஆலோசனை கூட்டத்தை தொடங்கணும். அங்க இருக்கக்கூடியவங்களாம் வழக்கம் போல இந்த தேர்தலில் என்னாச்சு, ஏன் வந்து நம்ம மிஸ் ஆனோம், எங்க தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற டீப் டிஸ்கஷனா கண்டிப்பா போயிருக்கோம். என்ன போச்சுனாலும் வெளியே வந்து அதை சொல்ல மாட்டாங்களே உள்ள என்ன நடந்துச்சுன்னு. வழக்கம் போல அந்த உறுப்பினர் கட்டைகள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வெளியே வந்த உடனே ஜெயக்குமார் அவர்கள் தெளிவா சொல்றாரு, நடைபெற்று முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் அது குறித்து, அதே போன்று எதிர்வர இருக்கின்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் 2026 அதை நாம் வந்து எதிர்கொள்வது நம்முடைய ஒரே எண்ணம். மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் இதய புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். எனவே அந்த எண்ணத்தின்படி கழக சகோதரர் எல்லாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த அறிவுரை வந்து நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் வழங்கினார்கள். எப்பயுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவா பேசுறதுல இவர் வந்து கொஞ்சம் ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026க்கு இன்னும் 1.25 வருஷம் தான் இருக்கு, அதாவது 1.25 வருஷம் தான் இருக்கு, அதனால இப்ப இருந்து நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். நாள் நெருங்க இப்ப தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 வருஷம் தான் இருக்கு, 2 வருஷம் கூட இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் 2026 பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே டம்மி தான். ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க அப்படின்னு அந்த தொலைநோக்கு பார்வையோட ஏதாவது கணிக்கிறாரோ என்னமோ தெரியல. கண்டிப்பா வந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வெளியேறுகின்ற, அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும். வழக்கமா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பஞ்சி டயலாக் ஒன்று சொல்லுவார், அதாவது தேவையான அளவு நகைச்சுவை சேர்த்து தான் வந்து சொல்லுவாரு. இப்போ என்ன சேர்த்திருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேல பார்க்க சொல்றாரு. நீங்க அந்த அரசியல் கிளைமேட் பார்த்துருப்பீங்க, இப்போ நல்லா இருக்கு கிளைமேட், எங்களுக்கு பாத்துங்க, எங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ நீங்க ஷுவரா இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கூட்டணியில் நாங்க வரணும்னா பங்கு கொடு, ஆட்சியிலே பங்கு கொடு, கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, கிளம்பி வந்துட்டாங்களா ஒன்று. இப்போ அடுத்தது இப்போ கம்யூனிஸ்டுகள் இதுவரையில பார்த்தீங்கன்னா வாய் மூடி மௌனமா இருந்தாங்க, இப்போ வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்ப்பா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அந்த கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு. அடுத்தது விசிகா, திமுகவோட கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பிரிஞ்சிருவாருன்னு சொல்றாருல, அது மட்டும் சொல்லல, பிரிஞ்சாலும் அவங்க வேற எங்கேயாவது பக்கம் போய் தனியா வந்து அசம்பிள் ஆகணும்ல, அப்படியெல்லாம் அசம்பிள் ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா ஏடிஎம்கே தான் வருவாங்க அப்படிங்கிற. கண்டிப்பா நோ அதர் வே, கண்டிப்பா நோ அதர் வே. கண்டிப்பா வந்து ஆல்டர்னேட் நாங்க தானே. இன்னைக்கு இப்போ ஒரு அண்ணா திமுக திமுக அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா திமுக தான் கண்டிப்பா அவங்க நோக்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி குளத்தூர் தொகுதியில போய் நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, துவக்க விழாவில் எல்லாம் கலந்துக்கிட்டாரோ, அதே மாதிரி திருச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துருக்காரு. காலை உணவு திட்டத்துல வந்து பங்கேற்றிருக்காரு. காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கியும் வச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களே, அவங்க கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், KN நேரு அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் மற்றும் திருச்சி கலெக்டர் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து அவங்க கூட அந்த காலை உணவை ஷேர் பண்ணியும் சாப்பிட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்க கூட போய் உட்கார்ந்தாலே அது ஒரு கியூட் மொமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி மினிஸ்டர் வருவாரு, அவர் வர வரைக்கும் நீங்க வந்து கைகட்டி தான் உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அவர் வந்து உட்கார்ந்து அவங்க சாப்பிட, அதாவது அந்த ஃபுட்டை வந்து வச்சதுக்கு அப்புறம் வந்து கையை எடுக்க மாட்டேறாங்க. KN அவர்கள் சொல்றாரு, ஏமா எடுத்து சாப்பிடுமா அப்படிங்கிறாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல இருக்கிற அந்த குழந்தைகிட்ட, வாங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த, அப்புறம் ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயத்த குழந்தைகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தையும் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சின்ன புள்ள ஒரு மலரை குழந்தையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தெல்லாம் தொடங்கி வச்சுட்டு மாணவர்களோட சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹெட் மாஸ்டர் ரூம்க்கு எல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கோப்புகள் எல்லாம் செக் பண்றாரு. கூட வந்து மற்ற அமைச்சர்களுமே இருக்காங்க. அந்த விழாவை முடிச்சிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விழால கலந்துக்கிறாரு. விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பேட், அது ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு
உள்ளிட்டவர்களும் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதிர்கால தமிழகமே எங்களோட வருங்காலமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அன்பில் மகேஷ் வந்து ஒரு ஸ்டெப் மேல போய் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற வருங்கால தமிழகம் என்று சொல்வதை காட்டும் நிகழ்கால தமிழகமாகவே நமக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, வருங்கால தமிழகம் எல்லாம் இல்லைங்க, அது என்ன வருங்காலம், நிகழ்கால தமிழகமே அவரு தான் அப்படின்னு அப்படி ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு போறாரு. நண்பரை பத்தி பேசிட்டாரு, அடுத்து அவருடைய தந்தையரை பத்தி புகழணும்ல. பல்லாயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த நம்ம பெருமை நமக்கு உண்டு. அவருடைய வழியில் அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திட்டங்களை இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர். அடுத்ததா திருச்சியினுடைய சீனியர் மினிஸ்டர் KN நேரு அவர்களும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு. குறிப்பா விளையாட்டுத்துறையை பத்தியும் சொல்றாரு. இதற்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை கூட தான் விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது இருந்துச்சு. கல்வித்துறையிலே ஒரு அங்கமாக இருந்த விளையாட்டுத்துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தனித்துறையாக மாற்றி அதை நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவரிடம் கொடுத்த பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்கென்று ஒரு தனி மவுஸ் வந்ததே இவருக்கு பிறகுதான் வந்தது. அடுத்ததா விழாவோட நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து 16 வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கின்றனர். அவர்களுக்கு தலா நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்து அவருடைய கைகளாலேயே ஊக்கத்தொகையாக 7 லட்சம் ரூபாய் என மொத்தம் 1,12,00,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட சென்றுள்ள தமிழக வீரர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இப்பெல்லாம் திமுக அமைச்சர்களா இருக்கட்டும், இல்லைன்னா திமுகவை சார்ந்த தலைவர்கள் யார் எங்க பேசினாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு பாயிண்டாவது சொல்லாம இருக்கிறதே இல்லை. முதல்வர், ஆமா, அதுதான் துணை முதல்வர், வருங்கால தமிழகம், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் அடிக்கடி வர நம்ம கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு நண்பர் வந்து அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசியிருந்தாரு. அடுத்ததா இன்னொரு நண்பர் TRB ராஜா அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அந்த துணை முதலமைச்சர் அந்த பேச்சுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரே அதுக்கு மிக சிறப்பாக நாங்கள் எல்லா அமைச்சர்களும் துணை முதல்வர்கள் தான், நம்ம முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் வந்தார்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பா மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களான முத்தரசன் அவர்கள், G. ராமகிருஷ்ணன் அவர்கள், எதிர்க்கட்சி ஆட்சியில் உள்ள மாநிலங்களை வன்மத்துடன் புறக்கணித்த ஒன்றிய அரசின் யாருக்கு சலுகை வழங்க வேண்டுமோ, நாட்டில் வாழுகிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயிகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மிக முக்கியமான வாக்குறுதி. மோடி சர்க்கார் கொடுத்த வாக்குறுதி என்பது விவசாய விளைபொருளுக்கு, உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி. அது குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு மாறாக அதானி, அம்பானி போன்ற குடும்பங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குரிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இத்தகைய பட்ஜெட்டை இடதுசாரிகள் கட்சிகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இவங்களுடைய ப்ரொடெஸ்ட் ஒரு வழியில நல்லபடியா முடிஞ்சு, எந்த வந்து சலசலப்பு எதுவுமே இல்லாம நல்லபடியெல்லாம் முடியலங்க. கடைசியில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பண்ணத்தானே செய்வாங்க. 2 பேரும் பஸ்ல ஏறிட்டு தொண்டர்களுக்கெல்லாம் வணக்கம்லாம் சொல்லிட்டு அங்கேயும் போய் கோஷம் எல்லாம் சொல்றாங்க. இவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருக்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில இன்னொரு போராட்டம் நடக்குது. அந்த இடம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அவங்க கோஷங்கள் எழுப்புறாங்க, ஒரு ரேலி மாதிரி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது. போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க போலீஸை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து நிறைய கோஷங்களும் போடுறாங்க. இவங்க எப்படி வந்து எங்க மேல கை வைக்கலாம், எப்படி வந்து எங்களை தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கும் ரொம்பவே கோபமடைறாங்க. எல்லாமே பண்ணாங்க. அந்த கூட்டத்துல இருந்து இன்னொரு போலீஸ்கார், சரி வாங்க திருப்பி உங்களை அதுக்குள்ளேயே போங்க, அந்த கேட்டை தாண்டி நீங்க வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை அனுசரிச்சு உள்ள போங்க அப்படிங்கிறாரு. இந்த பட்ஜெட்டின் மூலம் இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். வேலையில்லாத திண்டாட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது. மத்திய அரசு நிறுவனங்களிலே காலியாக இருக்கக்கூடிய பல லட்சம் இடங்களை காலி செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. பட்ஜெட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறைய இடங்கள்ல போராட்டம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. குறிப்பா திமுக MP கனிமொழி அவர்களும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைய விஷயங்களை பாஜகவுக்கு எதிராகவே பேசியிருக்காங்க.
தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய 500 கோடியை தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கு? எங்க கிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதாவது தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து அதிகமான நீதியை வாங்குறீங்க, ஆனா எங்களுக்கு திருப்பி தர மாட்டேங்கிறீங்க. இதுக்கு வந்து ஒரு இலக்கியத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கிறது என்றால், மணிமேகலையின் கையிலே இருந்த அக்ஷய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று மாநில அரசாங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ஒரு டிக்கெட் கூட எடுக்க முடியல, ஏன்னா அங்கேயும் நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க, அதுக்கப்புறமா சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறீங்க அப்படின்னு மொழி போராட்டம் இதெல்லாம் வச்சு அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றாங்க. இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், மும்மொழி கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகம் மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது, ஏமாற்றுகிறது என்று. நான் கேட்கிறேன், உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது. இப்படிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் வருது. யார் குரல்ல? சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, இன்னும் சில நிமிடங்கள். கருத்துக்கள் நிறைய இருக்கு, ஆனா சீக்கிரம் முடியுங்க. ராசா அவர்கள், அதாவது ஸ்பீக்கர் இடத்துல அவர் தான் இருக்காரு. தமிழ்நாடு எம்பியா இருந்தாலுமே டைம்னா டைம் தான், நீங்க கொஞ்சம் கருத்து நிறைய இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சையும் கனிமொழி அவர்கள் கண்டினியூ பண்றாங்க. இது எல்லாமே பேசின கனிமொழி அவர்கள் லாஸ்டா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு தாயின் வருத்தத்தோடு, ஒரு தந்தையின் வருத்தத்தோடு, ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே a member of parliament இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று. அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆமா, ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல அனுராக் தாக்கூர் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்குமான ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதை குறிப்பிட்டு தான் இவங்க இந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஆலோசனை கூட நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் இடிதாங்க என்ன ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு ஏதாவது கட்சியில ஒரு சீட் கொடுப்பாங்களான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், கேள்விக்கணை தொடுப்பது என்று இடி முடிவெடுத்து விட்டால் பதில் இல்லாமல் வெள்ளைத்தாளாக இருக்கும் கொடைமடைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? முடிவு தெரியாமல் களத்தில் இறங்கி போராடும் எளியோரை தன்னை பலசாலியாக நினைத்து கொண்டு வாட்டி எடுக்கலாமா? வாஞ்சையுடன் அவர்கள் வாட்டத்தை போக்கிட வேண்டாமா? இப்படி வஞ்சிப்பதை பெரிய சாதனையாக நினைத்து இருமாப்பில் திரிந்து கொண்டிருக்கிறார். ஆக கொடைமடக்கியால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தன் நெஞ்சுருகி வேண்டியது போதாதா? இன்னும் உரிமைக்காக போராடும் மக்களின் ஒருவனாக இடியும் களத்தில் இறங்கி போராடினால் களமே போர்க்களமாக தீப்பற்றி எரியாதா? மக்களின் குரலோடு சேர்ந்து இடியின் குரலும் எதிரொலிக்க ஆரம்பித்தால் விலை போகாத தன் அரசியல் சந்தையை மூடிவிட்டு போக வேண்டியிருக்கும் என்று தெரியாதா? ஆடு மாட்டை ஆடி கறக்கணும், பாடும் மாட்டை பாடி கறக்கணும் என்று இடிக்கு நன்றாக தெரிந்திருப்பதால் கொடைமடக்கி எப்படியெல்லாம் கேள்வி கேட்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அந்தந்த வழியில் கேள்வி கேட்பது என்று முடிவு செய்துவிடும். ஆனால் எந்த ஆழமாக இருந்தாலும் அடிவரை ஆழம் தெரியாமல் இறங்கவும் மாட்டார். ஒருவேளை ஆழம் தெரிந்த பிறகும் அடிவரை சென்று பார்க்க இறங்கவும் மாட்டார். இதுதான் இடிக்கு தெரிந்த அரசியல். இல்லை என்றால் இத்தனை ஆண்டு அரசியலில் வேறு ஒன்றி நிற்க முடியுமா? இப்படி இடியோட பலம் எது பலவீனம் எது என்று கொடைமடக்கி தெரியாமல் பாதுகாத்து வருகின்றார். அது மட்டுமா, நொடிக்கு ஒரு முறை நான் ஒரு அரசியல்வாதி என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கின்றான் இடி. இன்னும் எத்தனை காலம் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருப்பார் கொடைமடக்கி?
அவர் முயலாமையால் எதுவும் முடியாமல் போகலாம். ஆனால் கொடைமடக்கியால் முடியாததையும் முடித்து காட்ட இடி விஸ்வரூபம் எடுத்து விட்டார். அதனால்தான் என் அரசியல் ஆளுமையால் கொடைமடக்கி அரசியலுக்கு ஆணி அடிப்பது என்று இடி தயாராகிவிட்டார். போராடுபவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராளியாக தன்னை சித்தரித்துக் கொண்டே போராடுவான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.